திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் நம்மோட இணைப்பில் வந்திருக்கார். வணக்கம் திரு ஸ்ரீகாந்த். விஸ்வகர்மா திட்டம் குலத்தொழிலை இல்லை வர்ணாசிரம வேறுபாட்டை அடிப்படையாக கொண்டு இங்கே செயல்படுத்தப்பட்டிருக்கு, சாதி அடிப்படையிலான கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு, அதனால் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த திட்டத்துடைய ஒரு சாராம்சம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதா, அது தவறாக மக்களுக்கு சொல்லப்படுகிறதா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு பெரிய விளக்கம் சொல்லணும். அதாவது இங்க தமிழகத்துல இருக்கிற அரசுடைய ஒரு மனநிலையை முதல்ல நான் வெளிப்படுத்தணும். எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு நேரடியாக பலனளிக்கும் திட்டங்களாக இருக்கிறதோ அது எல்லாத்துக்கும் இவங்க ஒரு உதாரணத்துக்கு பெண்களுக்கு மகளிர் விடுதி கட்டுறது அப்படின்னா, இந்த திட்டம் போன முறை 2014 மோடி அவர்கள் ஆட்சியில் அமல்படுத்த திட்டம், அதற்கான மானியம் மத்திய அரசு தருகிறது. ஆனா இங்க தோழின்னு ஒரு திட்டம் நாங்க உருவாக்கணும், ஒரு புது பேர், ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலைகள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய ஒரு அணுகுமுறையா அது என்னன்னு தெரியல. எந்த பெயருமே ஒரிஜினல் பெயர் பயன்படுத்த மாட்டாங்க. அது முதல்வரின் பெயராகட்டும், முன்னாடி இருந்த கலைஞரின் பெயராகட்டும், அவங்க ஒரிஜினல் பெயர் பயன்படுத்த மாட்டாங்க. தமிழ்நாட்டை கூட தமிழர்னு சொல்லாம திராவிடருங்கிறாங்க. அதே மாதிரி எந்த திட்டமும் மத்திய அரசு எந்த பேர்ல சொல்லுதோ அந்த பேர்ல சொல்ல மாட்டாங்க. அது என்னமோ பேருக்கு ஒரு போபியா போல இருக்கு அவங்களுக்கு, நேமோபோபியான்னு நினைக்கிறேன். யாருக்குமே ஒரிஜினல் பேர் ஸ்டாலின்னு சொல்லக்கூடாது, தளபதிங்கணும். உங்க கட்சியினுடைய இப்போ ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கக்கூடிய எச் ராஜா, நானும் திராவிடர், பிரதமர் மோடியே திராவிடர், நம்ம எல்லாரும் திராவிடர்னு சொல்லிட்டு இருக்காரு. போன வாரம் சொன்னாரு. இல்ல அதுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்றது. எங்க முத்தமிழ் காலர் எங்க தாத்தா சொல்ற திராவிட சொல்லே தமிழ்ல கிடையாது, தமிழ்நாட்டுல கிடையாதுன்னு இருக்காரு. அதனால அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ள பெருசுங்க. உங்க தாத்தா எந்த முகாம்ல இருந்தாரு, இன்னைக்கு நீங்க எங்க இருக்கிறீங்க? சரி, ஓகே. அதனால நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, இவருடைய ஒவ்வொரு செயலிலும் மத்திய அரசுக்கு ஒரு பெரிய பெரிய பெயர், ஜாதிங்கிற பேரோ, அந்த பரம்பரை தொழில் செய்யறோங்கிற பேரோ, குலத்தொழில்ங்கிற பேரோ எந்த இடத்துலயும் இந்த திட்டத்துல இல்லை. இன்னும் சொல்ல போனா இது கிராமத்துல இருக்க சிறு குறு தொழில் செய்யற சாமானியர்கள். இல்ல நீங்க உங்களுக்கு ஹிந்தி தெரியாது, அதனால அவங்க வேலை. ஆமா, விஸ்வகர்மாங்கிறது நீங்க ஜாதியா எடுத்துட்டு போறீங்க. விஸ்வகர்மா கை தொழில் செய்யற எல்லாருமே கை தொழில் செய்யற அந்த பேர்ல தான் சொல்லப்படுவாங்க. விஸ்வகுருன்னு சொன்னது தப்பா போச்சு. உங்களுக்கு அதுதான் சொல்றேனே, விஸ்வகர்மான ஒரு ஜாதி இருக்கிறதுனால அதோட சரிங்க. இப்ப செருப்பு தைக்கிறவங்க எல்லாம் அந்த ஜாதியில தான் சொல்றாங்களா? அதே மாதிரி மற்ற பணிகள் ஒரு பணிகள் ஒரு நாவிதம் செய்யறவங்க அந்த பேர்ல தான் சொல்றாங்களா? நீங்க அது பொற்கொள்ளர்களை அந்த பேர்ல தான் சொல்றாங்களா? ஒருத்தருக்கும் ஒரு நீங்க அந்த பேர் கொண்டு வந்தீங்க இல்லங்க, அது ஹிந்தி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நேமோபோபியா நீங்க தான் சொன்னீங்க. நேமோபோபியா இல்ல, இதுதான் நேமோபோபியா. ஒழுங்கா இங்கிலீஷ்ல பேர் வைங்க, ஏன் ஹிந்தில பேர் வைக்கிறீங்க? PMC ஒரு பள்ளி திட்டம், அதே மாதிரி கேவி ஸ்கூலு, அதே மாதிரி எந்த ஜவஹர் நவோதயா வித்யாலயா எதுவுமே மக்களுக்கு பேர் போயிடும். தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய அரசின் நலத்திட்டங்கள் எதுவுமே நேரடியா கிடைச்சா அவங்களுக்கு ஒத்துக்காதுங்க. எல்லாமே ஸ்டாலின் படம் போட்டு, ஸ்டாலின் சீல் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புறது மட்டும்தான் போகணும். சரி, ஓகே. இல்ல இந்த திட்டத்துக்கு வந்துருவோம் ஸ்ரீகாந்த். நான் என்ன கேட்கிறேன், ஒண்ணு இல்லைங்க, அந்த திட்டத்தினுடைய அறிவிப்புல அந்த முகப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. இது எப்படி இருக்கும்னா, the scheme aims to strengthen and nurture the Guru Shishya Parambara or family based practice of traditional skills by artisans and craftspeople working with their hands and tools. அதாவது குரு சிஷ்ய பாரம்பரியத்தையும் அந்த பரம்பரையை திரும்ப மீட்டுருவாக்கம் செய்யவும் ஃபேமிலி பேஸ்டு, அதாவது குடும்பத்தின் அடிப்படையிலும் தான் இது தேர்வு செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல இருந்தே இது வர்ணாசிரமத்தையோ இல்ல சாதி கட்டமைப்பையோ அது ஒரு கூறுதான். இப்ப ஒரு நிமிஷம், என்னுடைய பரம்பரையில யாருமே பஞ்சலோக சிலை செய்யலைங்க. அது ஏன் சாமி மலையில மட்டும் செய்யறாங்க? அந்த சில குடும்பங்கள் மட்டும் செய்யுது, அவங்களுக்கு மட்டும் தான் அந்த தொழில் நுணுக்கம் தெரியுது. நான் அதை கத்துக்கணும்னு நினைச்சா நான் கூட இதுல போய் சேரலாம். அவங்களுக்கு மட்டும்தான் இல்ல, அந்த துறையில அப்பா சொல்றாரு ஸ்கீம்ல அப்படி இல்ல யார் வேணாலும் பண்ண முடியாது. கருணை இருக்குது, ஆனா திட்டத்துல அந்த கருணை இல்ல. அது பொதுவான திட்டமா இல்ல, நீங்க ஒரு சொல்லுல தான் போறீங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு, அந்த கலைகள் அழிந்து விடாமல் காப்பதற்கு,
நமது பண்பாடு கலாச்சாரம். நான் சொன்ன உதாரணம் சொல்லுங்க. பஞ்சலோக சிலை சாமி மலையில மட்டும் ஏன் செய்யறாங்க? அங்க மட்டும் ஏன் அந்த நுணுக்கம் கிடைக்குது? இல்ல அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்ல வரீங்களா? அப்படி கிடையாது இல்லங்க. அப்படி இல்லங்க. அந்த அது அங்க அழிஞ்சு போயிடக்கூடாது இல்ல. அதுல நிறைய பேர் பயிற்சி எடுக்கணும்ல. இன்னைக்கு இப்ப நான் இன்னும் அடுத்த தலைமுறைக்கு பஞ்சலோக அது கூட ஓகேங்க. அப்ப ஏன் நீங்க குரு சிஷ்யான்னு சொல்றீங்க, ஃபேமிலி பேஸ்ட்னு கொண்டு வரீங்க? அப்ப அது எப்படி நீங்க நியாயப்படுத்த முடியும்? தமிழக அரசு இதை எப்படி வளர்த்தெடுக்கணும்னு யோசிக்கலைங்க, இதை தடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா மோடி அவர்களுக்கு நல்ல பேர் வந்துரும், அது வந்துடக்கூடாது. இப்ப லட்சுமி அம்மா பேசுறப்ப சொன்னாங்கல்ல, ஓபிசி ஏற்கனவே நிறைய ஓட்டு போட்டுட்டாங்க, இதை செஞ்சா இன்னும் நிறைய ஓட்டு வந்துரும் அப்படின்னு பயப்படுறாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து பாஜக தமிழ்நாட்டுல வளர்ந்துற போதேங்கிற அச்சம் திமுக இருக்கு. நீங்க பாத்துருக்கீங்க. அண்ணா அண்ணா லெனின் அண்ணா, நீங்க பேசாதீங்கன்னா, நீங்க திமுக கொடுக்குற நன்கொடையில வளர்றீங்க. அதனால உங்க கட்சி நீங்க அதானியோட வயிற்று பிழைப்புக்காக நிக்கிறீங்க, நீங்க அம்பலப்பட்டு நிக்கிறீங்க. அதானி போட்டது தானே மோடி வரலையும் வாயடைக்கிறதா அதானியோட காசு தானே கொடுத்தாங்க. திமுக 25 கோடி கொடுத்தாங்கன்னு ஆண்டறிக்கையில போடுறீங்கன்னா அப்படிதான் ஐயா. நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம் வெளிப்படையா. உங்களுக்கு வந்த பணத்தை எல்லாம் சொல்லுங்களா பாப்போம். உங்க ஆட்கள் வாங்குற கார்களுக்கு அவன் பணம் கொடுக்குறாங்க வரையும் சொல்லட்டுமா? மோடிக்கு யார் யார் பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லட்டுமா? பாஜகவுக்கு யார் யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லட்டுமா? RSSக்கு வாங்குறீங்கல்ல பணம் ஒவ்வொரு ஆண்டும் குருபூஜை அன்னைக்கு அது யார் யார் கொடுத்தாங்க இதுவரையும் கணக்கு சொல்லி இருக்கீங்களா? சரி இருங்க இருங்க. ஏன் அதெல்லாம் சொல்றது இல்ல? அவர் முடிச்சிட்டா அப்புறம் நீங்க ஃபுல்லா சொல்லுங்க. நாங்க சொல்றோம்ல, சொல்றோம்ல. நீங்க 25 கோடி வாங்கி வாயை மூடிக்க கூடாது. சரி இல்ல ஸ்ரீகாந்த், தனிப்பட்ட இதுக்கெல்லாம் இல்ல வாங்க. இல்ல நான் ஒரே ஒரு கேள்வி. அதானி வச்ச கொல்கட்டை வச்சிட்டு அதானி பேச மாட்டேங்கறாரு மோடி. ஒரே ஒரு ஒண்ணு இல்லங்க. நான் இல்ல இது வெறும் திட்டமா மட்டும் இல்லாம வருணாசிரமத்தை, நான் அந்த கேள்வி தான் குமார்ட்டியும் கேட்டேன். சதுர்வர்ண மயா சிஸ்டம்ங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக இங்க கொண்டு வர்றீங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்ல அது நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு ஐடியாலஜிக்கல் வாராத்தான் இது போய்கிட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக திசை திருப்பப்படுகிறது தமிழரசு. அந்த மாதிரி இது திசை திருப்பப்படுகிறது. வருணாசிரமம்ங்கிறது நீங்க இப்ப இருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டத்துல இருக்குங்களா? அரசமைப்பு சட்டத்துல இல்லாத எதையாவது அமல்படுத்த முடியுமா? இதை ஏன் நம்ம சிந்திக்க வேண்டாம்? அதாவது திமுக வந்து எல்லாமே மனு நீதினு ஆரம்பிச்சுக்குவாங்க. எதெல்லாம் புக்கில் இல்லையோ, எதெல்லாம் காலமெல்லாம் கடந்து போச்சு. இன்னைக்கு ராஜாஜி அவர்களின் குலத்தொழில், அவர் பாவம் போய் சேர்ந்து 60 வருஷம் ஆகுது. அவர் என்ன இழுத்து வச்சு பேசுறாங்க? இவங்க அரசியல் செய்யறதுக்கு மதம், இனம், மொழி, சாதி இதுல எல்லாம் பிரிவினைவாதம் பேசி இவங்க வந்து ரொம்ப தெளிவாக நான் சொன்னா மொத்த பாசிசத்தையும் திமுக தான் செஞ்சு கொண்டே வருகிறது. ஆனா இது ஒரு சமூக நீதினு ஒரு முகமூடி போட்டிருப்பாங்க. அதன் பேர்ல ஒரு நல்ல திட்டத்தை ஒரு குலத்தொழில்னு சொல்லி கேவலப்படுத்தி மக்களுக்கு செல்லாம தடுக்கிறாங்க. இதுல சொல்ல போனா கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேல இதுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. இந்தியா முழுக்க எல்லாரும் பணம் வாங்கிட்டாங்க, தொழில் தொடங்கிட்டாங்க. ஆனா இந்த ஏழை எளிய மக்களுக்கு இது கிடைக்காம தடுக்குது. இதுக்கு உதாரணம் ஜவஹர் நவோதயா. ஏழை எளிய மக்களுக்கு பணம், அது வேற தலைப்பு, நம்ம இன்னொரு நாள் விவாதிக்கலாம் ஸ்ரீகாந்த். புரியுது எனக்கு. நம்ம அரசு அது கிடைச்சிடக்கூடாது. நன்றி. அந்த மாதிரி ஏழை மக்களுக்கு எதுவும் கிடைச்சிடக்கூடாதுன்னு தடுக்கிறத திமுக திறமையா செய்யுது. நன்றி.